பாஜகவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்து பேசியிருக்கிறாரு. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் திமுகவுக்கு எதிராக திமுக வந்து கொஞ்சம் அச்சத்துல இருக்குது. அதனாலதான் எல்லாரையும் கூட்டணிக்கு எல்லாரையும் சேர்த்து சேர்த்து ஒரு பெரிய அணியை உருவாக்கியிருக்காங்க. அப்படி ஒரு அணியை வீழ்த்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு மனநிலைமையில இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே அணியில நிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாதத்தை வச்சு விஜய் இங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டிருக்காரு. நேரடியாவே கூப்பிட்டிருக்காரு, இந்த பக்கம் வந்துருங்க, உங்களுக்கு உரிய மரியாதையை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது துணை முதல்வர் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா நேரடியா இப்ப கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு மாதிரி. இன்னொரு பக்கம் மறைமுகமாவும் கூப்பிட்டிருக்காங்க, டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சிபிஐ வந்து கூப்பிட்டிருக்காங்க. ஆமா, நாளைக்கே வந்து விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிபிஐ வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல. ஏற்கனவே இந்த வழக்குல 2 முறை டெல்லி சென்று ஆஜராயிருந்தாரு விஜய் அவர்கள். இப்போ வந்து 3வது முறையா நாளைக்கு விசாரிக்க வேண்டியது இருக்கு, நீங்க உடனடியா டெல்லி புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிருக்காங்க. ஆனா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே திட்டமிட்ட அரசியல் பணிகள் வந்து ஒரு இருக்குது, அதனால ஒரு 10 நாளைக்கு என்னால வர முடியாது, 10 நாள் கழிச்சு அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க திட்டமிட்டதை கெடுக்கணும்னு தானே நாங்க கூப்பிட்டுருக்கோம், நீங்க ஏங்க அங்க போறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாளைக்கு அவர் என்ன திட்டம் வச்சிருந்தாரு அப்படின்னா, நேர்காணல தொடங்குறாங்க. நேரடியா விஜயே வந்து இந்த அவர் மனசுல இருக்கிற வேட்பாளர்களோட ஒரு நேர்காணல் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாராம். அதுதான் வந்து திட்டமிட்டபடி நடக்கும் தான் இப்ப தவறையும் தாவேக்காலன்னு சொல்றாங்க.